வந்திருக்கிறாங்க. அவங்க காணாமலாம் போலையா, இவ்வளவு நாள் பதுங்கித்தான் இருந்திருக்கிறாங்க பாயறதுக்காக. அப்படியே இப்படி பாஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தொலைவு போவாங்கன்னு நமக்கு தெரியாது பாத்தீங்களா. இத நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அவியலே சொல்லுவாங்க, கேட்டுக்கங்க. எனக்கு காணாம போல காளியக்கா வந்துட்டீங்க, கட்ட பேஸ் போடுங்க. போட்டுங்களா? அதுவும் எளிய மக்களுக்கான அதிகாரம் இங்கு தேவையானதாக இருக்கு. அதை எப்படியாவது பெறணும் அப்படிங்கிறதுக்கான வழித்தடத்தையாவது உருவாக்கிறோம் தான் இந்த தளத்துக்கு வந்தோம். ஒரு 6 ஆண்டு காலம் தொடர் அரசியல் பயணம். இந்த அமைதி சூழ்நிலை கூட என்னோட என்ன சொல்றது, என்னோட எனர்ஜி, என்னுடைய பவர், என்னோட ஆற்றலை நான் இன்னும் மென்மேலும் உருவாக்கி சேமித்து வச்சிருக்கேன் இறங்கி அடிப்பதற்கு. இறங்கி அடிக்கிறதுக்கு அங்கே அடிச்சா 1.25 டன் தாண்டா, 1.5 டன் எல்லாம் கிடையாது, 1.25 டன் தான். இறங்கி அடிச்சாங்கன்னா அந்த அடி அடிப்பாங்க. அக்கா அடுத்து ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டுக்கங்க. இறங்கி அடிப்பதற்கு கண்டிப்பா சைலன்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைலண்டா இருக்கிறதுக்கு காரணமுமே இருக்கு. சோ இப்ப நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை பத்தியோ இல்ல அந்த கட்சியோட லீடரை பத்தியோ பெருசா எந்த ஒரு விமர்சனமே இல்ல, இது அதை பத்தி பேச்சே வரலையே, என்ன விஷயம்? இல்ல, அது விமர்சனம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு கட்சியில பயணிக்கிறோம். இன்னைக்கு காளியம்மாள் ஒரு ஒரு மகளாக அல்லது தமிழ்நாட்டுல ஒரு அறியப்பட்ட முகமாக, ஒரு எளிய மக்கள்ல இருந்து வந்த ஒரு அரசியல் பார்வையாளராக அல்லது அரசியல் பங்கேற்பாளராக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு, ஒரு தகவமைப்பு அவங்க எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. கரெக்ட். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தீங்க? எனக்கா ஒரு நல்ல கட்சிக்கா, நீங்க ஒரு நல்ல புள்ளிங்கக்கா. அட நாங்களாவது அத நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீங்க என்ன சொன்னீங்க, நல்லவங்க எல்லாம் தங்குற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த நாம் தமிழர் நல்ல கட்சிக்கா, நீங்க ஒரு நல்ல புள்ளிக்கா. இப்படி இந்த ரெண்டும் நல்லதா இருந்தும் என்னத்துக்கு வெட்டிக்கிட்டு போச்சுன்னு மட்டும் சொல்லுக்கா. எனக்கா உன் மேல உசுரையே வச்சிருக்கிறேன்னு தானக்கா அவரு மேடையா பேசுவாரு. நீயும் என்ற குலதெய்வம் காளியம்மா, என் உடன்பிறப்பு காளியம்மா, என்ற தங்காச்சி காளியம்மா. அதே மாதிரி நீ என்ன சொல்லுவ, எங்க அண்ணன் இருக்க பயவே, எங்க அண்ணன் தெய்வம், எங்க அண்ணன் தெய்வம் தந்த வீடு, அண்ணன் இருக்கா அப்படின்லாம் பாடிட்டு இருந்தீங்களே. அண்ணா தங்கச்சி, தங்கச்சி அண்ணா, அடடடடா இந்த பாச போராட்டத்தை எல்லாம் பார்த்து கார் துப்பிட்டு வர வேண்டியதா போயிடுச்சுக்கா. சரி, இம்புட்டு நல்ல கனெக்ஷன் இருக்கும்போது எதுக்கு கட்சி விட்டு வெளியே வந்தீங்க சொல்லுங்கக்கா? என்ன பண்ணீங்க? கட்சி காசை திருடுனீங்களா? இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏனுங்கக்கா எங்க கோயம்புத்தூர்ல இருந்து லியாத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, அங்க ஒரு முக்கியமான பொருளுக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேரு தான்க்கா பிசுறு பிசுறு பிசுறு. அதாவது இவங்க காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அது லேத்துக்காரங்க கடைஞ்சு கொடுத்துருவாங்க. அது போக மிச்சம் இருக்கிறதுக்கு பேரு பிசுருக்கா. கடைஞ்சு கொடுத்ததுக்கு ஒரு காசு, பிசுருக்கு ஒரு காசுக்கா. அப்படி ஏதாவது நீங்க பிசுறு வேலை பண்ணீங்களா கட்சிக்குள்ள அப்படின்னு நான் கேட்கலக்கா. நான் கேட்கல, நீ ஒருத்தனை உசுருன்னு சொன்னேன்ல உங்க அண்ணன், அவன் தான்க்கா உன்னை பிசுறுன்னு சொன்னான். நாங்களா சொன்னோம்? அந்த பிசுறுன்னு சொன்னதை கேள்விப்பட்டு 3 மாசமா முக்காடை போட்டு எங்க போய் மூலையில உட்காந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. அதுக்கப்புறம் பதுங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அப்படியே பழி எடுக்கிற காளி மாதிரி மாய்க்கு எடுத்து புடிச்சிட்டு முன்னாடி அந்த முட்டா பையனை உட்கார வச்சுட்டு, இந்த சொல்ற பையன்கா ஆட உங்க அண்ணனை தான் சொல்றேன், இவன் பெரிய வேண, இவன் அரசியல பேச்சு கிழிக்கிறான், இவன் இலங்கைக்கு போய் கழிச்சிட்டு வந்தது நமக்கு தெரியாத. 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் தான் அங்க போய் தலைவரை பத்திட்டு வந்தான். ஏதோ 10 வருஷமா கூடையே வளர்ந்த மாதிரி புழுகுன்னு புழுகிட்டு இருந்தான்னு நீங்க தாங்க சொன்னீங்க, நாங்க சொன்னோமா? அவன் உன்னை பிசுறுங்கிறான், நீங்க 10 நிமிஷம் தான் போய் பேசிட்டு வந்தான்னு சொன்னீங்க. இத நாங்க ஏதாவது சொன்னோமா? எல்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இது ஒரு நல்ல கட்சி, நீங்க ஒரு நல்ல பிள்ளை, இப்படி 2 நல்லதும் ஏன் சேராம விட்டு போச்சு அப்படிங்கறத நாங்க கேக்குறோம். அப்புறம் தங்கச்சி, நீ இந்த திருநிதி திருடினதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த காசையெல்லாம் திருடி போட்டு ஒரு கமிட்டி மீட்டிங்க போட்டு அதுல 3000 பணத்தோட ஒரு செல்லு போன குடுக்குற. கட்சி வளரதாண்டா பாக்கணும், கட்சியை வச்சு நீ வளரக்கூடாது. சொன்னது யாரு? உங்க 6 உயிர் அண்ணன். இந்த லட்சணத்துல நான் எங்கள் அண்ணனை திட்ட மாட்டேன், நான் அண்ணனை காட்டி கொடுக்க மாட்டேன். எந்த ஊர்லயாவது திருட்டு பையனை திருடன் காட்டி கொடுத்ததா அதுவும் வழி இருக்க? இத நீங்க பேச உடனேயும் ஏற்கனவே தற்குறியா இருந்த ஒருத்தன், அதாவது உனக்கும் சீமானுக்கும் நடுவுல பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன், அவனும் தற்குறிதான். ஆமா, எனக்கு எங்க அறிவு இருக்க போகுது? அக்கா
தாவேக்காவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அக்கா நாத்தாக்காவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வைஷ்ணவிக்கும் பாடம் எடுத்தார் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க. வைஷ்ணவி கட்சி சரியில்லை அப்படின்னு வெளியே வந்து பேசுறாங்க. நீ ஏன் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தேன்னு ஒரு கேள்வி வரப்ப இதெல்லாம் பிரச்சனைன்னு பேசுறாங்க. ஏன் காளியம்மா நீங்க என்ன வெங்காயத்துக்கு அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தீங்கன்னு உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. பல பேர் அது கேட்க முடியாமலும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு நீங்க பேட்டி கொடுத்தா தானே கேக்குறதுக்கு. ஏன் இவ்வளவு நாள் பேட்டி கொடுக்கலன்னு கேட்டா, இவ்வளவு நாள் நான் பதுக்கிக்கிட்டு இருந்தேன், நான் பாய போறேன் அப்படிங்கிறீங்க. நீங்க பாய போறீங்களோ இல்ல பாயிலே போறீங்களோ, இனி அது உருப்படியா பேசுங்க காளியம்மாக்கா. ஏன்னா நீங்க பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. அட சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கே இன்ஸ்பிரேஷன் நீதான்க்கா. என்னமா காளியம்மாக்கா பேசுது, நானும் ஒரு நாள் காளியம்மாக்கா மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ காளியம்மாக்கா மாதிரிதான் காளியம்மாக்கா பேசுற எல்லாத்தையும் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லவே இல்ல கோபால். ஏன்னா காளியம்மாக்கா தன்னோட வாழ்க்கையில உண்மைங்கிற உண்மைய பேசினதே இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க, இதே இன்டர்வியூல காளியம்மாக்கா பெரியார பத்தியும் பேசியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேளுங்க. அதாவது அக்கா உட்கார வச்சு ஒரு படத்தை போட்டாங்க. அந்த படத்துல இருக்கிறவரை பத்தி காளியம்மாக்கா பேசணும். அந்த பதுங்கி இருந்த காளியம்மா இப்ப எப்படி பாயறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது எனக்கு முன்னால் பேசின தோழர் அவங்க சொன்னாங்க, பெரியார் அந்த மண்ணுல வந்து பெண்களுக்கான படிப்பினை அல்லது சொத்துரிமை இது போன்ற பெண்களுக்கான நிறைய விடயங்களை பேசியிருக்கிறாங்க. பெரியாரும் பேசியிருக்கிறார். பெரியார் மட்டும் பேசினார் அப்படிங்கறத நான் ஏற்க மாட்டேன். அக்கா மட்டும் பேசல, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேசின அந்த தோழர் யாரு அப்படின்னு நம்ம பாக்கல. எந்த தோழர் பேசியிருந்தாலும் அந்த தோழர் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தந்தை பெரியார் இந்த மண்ணில் பெண் விடுதலைக்காகவும் பெண் சமத்துவத்திற்காகவும் பெண் கல்விக்காகவும் பெண் உரிமைக்காகவும் இந்த மண்ணில் பெரியார் பேசியிருக்காருன்னு அந்த தோழர் பேசியிருக்காங்க. இப்போ அந்த தோழர் அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அதனால அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அக்கா அதெல்லாம் எடுத்துக்கல. நீங்க சொல்லாதீங்க, அது என்ன பெரியார் மட்டும் சொல்லக்கூடாது, பெரியாரும் அப்படின்னு சொல்லணும். இந்த மண்ணின் விடுதலைக்கு வேண்டி நிறைய பேர் பாடுபட்டு இருக்கிறாங்கோ. அக்கா அந்த தோழர் சொன்னது பெண்ணின் விடுதலைக்காக. அக்கா அந்த தோழர் பெண்ணின் விடுதலைக்காக பெரியார் பாடுபட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பெரியாரும்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அப்போ வேற யாரோ அங்க பாடுபட்டு இருக்காங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னு அக்கா சொல்லுவாங்க, அதை கேளுங்க. நான் ஏற்க மாட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரியார் அப்படின்னு மதிப்பிடணும் அப்படின்னா மரியாதைக்குரிய எங்களுக்கு பெரும்பாட்டன் வ.உ. சிதம்பரம். அக்காவை பொறுத்த வரைக்கும் பெரியார்னு யாருன்னு கேட்டா இவங்களுடைய முப்பாட்டன், அது அக்காவுடைய முப்பாட்டன் வ.உ.சி தான். காளியம்மாக்கா ஏதாவது மண்டையில மசாலான்னு ஏதாவது இருந்தா பரவாயில்ல, இருக்குதா இல்லையா? அக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசத்தான் ட்ரை பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கங்க. உன் அளவுக்கு என்னால பேச முடியாது, ஓரளவுக்கு தான் பேச முடியும், அதை வச்சு புரிஞ்சுக்கங்க. அந்த தோழர் சொன்னது பெண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டவர் பெரியார். நீங்க சொன்ன வ.உ.சி மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டவர். அப்போ இந்த மண்ணுல யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்களோ அவங்க எல்லாம் வ.உ.சிய பெரியார்னு சொல்லிக்கிட்டோம், அதுல எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அக்கா நீயும் நானும் பொண்ணுக்கா, நம்ம அடிமைப்பட்டு கிடந்திருந்தோம்ல, நம்ம பாட்டியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்திருந்தாங்கல்ல, அவங்களையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணதுதான் பெரியார். அவரைத்தானே அப்ப நம்ம பெரியார்னு சொல்லணும். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட ஈரோட்டு ராமசாமியை பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பெரியார் என்று அன்போடு மரியாதையோடு அழைத்தார்கள். இப்ப நம்ம அப்படித்தான் அழைச்சிட்டும் இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம ஒருபடி மேல போய் தந்தை பெரியார்னு சொல்றோம். பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் எங்கள் தந்தை பெரியார், மண் விடுதலைக்காக பாடுபட்டவர் நீங்க சொன்ன உங்கள் தந்தை பெரியார். ஆனா இந்த ரெண்டு பெரியாரும் அவங்க வாழ்ந்த காலத்துல அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு நட்போட ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு, தந்தை பெரியார் இல்லைன்னா பெண் விடுதலை சாத்தியம் இல்லைன்னு உங்க பெரியார் சொன்னாரு. வ.உ.சி மட்டும் வேறு சாதியில் பிறந்திருந்தால் இவரல்லவோ இந்த நாட்டின் தந்தையாயிருப்பார் அப்படின்னு எங்க தந்தை பெரியார் சொன்னார். ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கான தளத்துல அவ்வளவு சிறப்பா மிக துரிதமா வேலை பார்த்தவங்கதான். இந்த இளவு வெங்காயம் எல்லாம் இப்பவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க என்னத்துக்கு அங்கிருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டா தப்பா போயிடும். நான் கேக்குறேன், பரவாயில்ல
வாங்க வந்து என்ன கருமத்தையோ பேசி தொலைங்க காளியம்மா. கிறங்க முடிச்ச காளியம்மா, நீதான் அங்க இருந்து வந்து தொலைஞ்சிட்டல, அப்புறம் உண்மையை பேசுறதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு கோயம்புத்தூர் ஸ்லாங்ல திட்டணும்னு தோணுதே. ஆனா நான் திட்டக்கூடாது. ஏன்னா நம்ம புன்னகையோட பேசணும். ஏன்னா இது புன்னகை சேனல். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. அக்கா, நீயும் முக்கியமா புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு உரைக்கி. நன்றி, வணக்கம்.